நேட்டோவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான நேரடி மோதல் 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுக்கும். ரஷ்யா 3ஆம் உலகப் போரை தூண்டுவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரிக்கை. உக்ரைனில் உயிரி ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டதாக எழுந்த புகார் குறித்து ஐநா பாதுகாப்பு சபையில் ஆலோசனை. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் உயிரி ஆயுத தயாரிப்பு குற்றச்சாட்டை நிராகரித்தது ஐநா. உக்ரைன் ரசாயன ஆயுதங்களை உருவாக்கி வருவதாக ஐக்கிய நாடுகள் சபையில் ரஷ்யா குற்றச்சாட்டு. அமெரிக்காவின் உதவியுடன் உக்ரைன் உயிரி ஆயுதத்தை தயாரிப்பதாக பரபரப்பு புகார். உக்ரைனிடம் ரசாயன உயிரி ஆயுத தயாரிப்பு திட்டம் எதுவும் இல்லை என்று அமெரிக்கா மறுப்பு. அமெரிக்காவால் ஆதரிக்கப்படும் உயிரியல் ஆயுத ஆய்வகங்கள் உக்ரைனில் இல்லை என்றும் விளக்கம். ரஷ்யா உக்ரைன் இடையே நேரடி பேச்சுவார்த்தையை போர் நிறுத்தத்திற்கு வழிவகுக்கும். தூதரக ரீதியான நடவடிக்கை பேச்சுவார்த்தையை தவிர வேறு வழியில்லை என இந்தியா விளக்கம். உக்ரைனுடனான பேச்சுவார்த்தையில் சாதகமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் புதினின் கருத்தால் போர் முடிவுக்கு வருமா என எதிர்பார்ப்பு. யூடியூபில் ரஷ்ய அரசு செய்தி ஊடகங்களின் ஒளிபரப்புக்கு உலக அளவில் தடை. உக்ரைன் மீதான ரஷ்யாவில் போரை அடுத்து யூடியூப் நிறுவனம் நடவடிக்கை. விளிம்பு நிலை மக்கள் பட்டியலினர் மாற்றுத்திறனாளிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் முன்னுரிமை அளிக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி எதிரொலி. குலாம் நபி ஆசாத் இல்லத்தில் காங்கிரஸ் அதிருப்தி தலைவர்கள் திடீர் ஆலோசனை. சிபிஎஸ்இ 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை வெளியீடு. 2ஆம் பருவ பொதுத் தேர்வுகள் ஏப்ரல் 26ஆம் தேதி தொடங்கும் என அறிவிப்பு. தேர்தல் வெற்றியை தொடர்ந்து குஜராத் சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. தனது தாயாரை சந்தித்து காலில் விழுந்து ஆசி பெற்ற பிரதமர் மோடி. ரஷ்யாவில் பயிலும் இந்திய மாணவர்கள் பாதுகாப்பு பிரச்சினை காரணமாக நாடு திரும்ப வேண்டிய அவசியமில்லை. ரஷ்யாவில் பாதுகாப்பு பிரச்சினை இல்லை என மாஸ்கோவில் உள்ள இந்திய தூதரகம் விளக்கம். பேடிஎம்மில் புதிய வாடிக்கையாளர்களை இணைக்க ரிசர்வ் வங்கி தடை. பண பரிவர்த்தனை விதிகளை முறையாக பின்பற்றாததால் அதிரடி நடவடிக்கை. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வரவேற்க புழல் சிறைக்கு வெளியே காத்திருந்த தொண்டர்கள். நேற்று விடுதலை செய்யப்படாததால் ஆட்டம் பாட்டத்துடன் காத்திருந்தவர்கள் ஏமாற்றம். சீனாவில் பரவ தொடங்கிய புதிய வைரஸால் உலக மக்கள் பீதி. புதிய வைரஸ் பரவலால் சீனாவின் சாங்சன் நகரில் முழு ஊரடங்கு அமல். சீனாவிடமிருந்து J-10C ரக போர் விமானங்களை வாங்கியது பாகிஸ்தான். விமானங்களை ராணுவத்தில் இணைக்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் இம்ரான்கான் பங்கேற்பு. இந்தியா இலங்கை அணிகள் இடையான 2வது டெஸ்ட் போட்டி இன்று தொடங்குகிறது. பெங்களூருவில் பகல் இரவாக நடைபெறும் போட்டியை காண 100% பார்வையாளர்களுக்கு அனுமதி. இந்திய வீரர் லக்ஷயா சென் ஜெர்மனி ஓபன் பேட்மிண்டன் அரையிறுதிக்கு முன்னேற்றம். மற்றொரு இந்திய வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் காலிறுதியில் டென்மார்க் வீரரிடம் தோல்வியடைந்து ஏமாற்றம். மகளிர் உலக கோப்பை 50 ஓவர் கிரிக்கெட் போட்டி. இந்தியா மேற்கிந்திய தீவு அணிகள் இன்று மோதல். சொல்லவெல்ல போட்டியின் நேற்றைய வெற்றியாளர் பதிவு எண் 1228. வெற்றியாளர் மகேஸ்வரி திருநெல்வேலி. சொல்லவெல்ல போட்டியில் வெற்றி பெற்ற வெற்றியாளருக்கு சத்தியம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள். கேள்வி காலை 6 மணி தலைப்புச் செய்தியிலிருந்து கேட்கப்படும். மதியம் 12 மணி தலைப்புச் செய்திகளில் இதற்கான கேள்வி இடம்பெறும். கேள்விக்கான சரியான விடையை மதியம் 2 மணிக்குள் சத்தியம் தொலைக்காட்சியின் வாட்ஸ்அப் எண்ணான 8754599111க்கு உங்களுடைய புகைப்படம் மற்றும் விலாசத்துடன் அனுப்ப வேண்டும். கேள்விக்கான பதில் மாலை 6 மணி தலைப்புச் செய்திகளில் ஒளிபரப்பாகும்.
வெற்றி பெற்றோர் குறித்த விவரங்கள் இரவு 9 மணி தலைப்புச் செய்திகளில் வெளியிடப்படும். மேலும் விவரங்களுக்கு www.satyam.tv என்கிற இணையதளத்தில். Dream of every parent. Olive Tree Global School CBSE. Admissions open for play school to grade 8. Olive Tree, a unique school designed by a parent. உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு இந்தியாவின் நம்பர் 1 தலைப்புச் செய்திகள் வழங்கும் சத்தியம் தொலைக்காட்சி சார்பாக இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்புடன் வாழ்த்துகிறது.